ஹalleluya 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 ஹalleluya. Praise the Lord. ஆண்டவரே வரவேற்கிறோம். நல்லவர் 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 நல்லவர். கிருபையுள்ளவரே எமக்கு நன்றி, கிருபையுள்ளவரே எமக்கு நன்றி, அதிசயமானவரே எமக்கு நன்றி. ஹalleluya ஹalleluya ஹalleluya. வரவேற்கிறோம் வரவேற்கிறோம். நல்லவர் நீர், நல்லவர் நீர், நல்லவர் நீர், நல்லவர் நீர், நல்லவர் நீர், நல்லவர். கிருபையுள்ளவர் கிருபையுள்ளவர் கிருபையுள்ளவர். போதுமானவரே எமக்கு ஸ்தோத்திரம், போதுமானவரே எமக்கு ஸ்தோத்திரம். அதிசயங்களை செய்கிறவரே எமக்கு ஸ்தோத்திரம். நித்தியமானவரே எமக்கு ஸ்தோத்திரம். கண்மலை ஆகிய தெய்வமே எமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஹalleluya ஹalleluya. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஆண்டவரே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். வாக்கு மாறாதவரே, வாக்கு தத்தம் செய்தவரே, நீர் உண்மை உள்ளவர், உண்மை உள்ளவர், உண்மை உள்ளவர். அடைக்கலமான தெய்வமே, அதிசயமானவரே, மகிமையானவரே எமக்கு ஸ்தோத்திரம், மகிமையானவரே எமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya 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 ஹalleluya. ஆமென். நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். ஆமென். விண்ணப்பம் கேட்பவர், கண்ணீரை காண்பவர். ஆமென். எங்கள் கரங்கள் பிடித்திருக்கிறவர். ஹalleluya ஹalleluya. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. எங்களை மறவாமல் நினைக்கிறவரே, எங்களை மறவாமல் நினைக்கிறவரே எமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே. வரவேற்கிறோம் 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 வரவேற்கிறோம். நல்லவர் 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 நல்லவர். கிருபையுள்ளவர் ஆண்டவரே, கிருபையுள்ளவர் ஆண்டவரே, கிருபையுள்ளவர் ஆண்டவரே. இரக்கமுள்ளவரே எமக்கு ஸ்தோத்திரம், இரக்கமுள்ளவரே எமக்கு ஸ்தோத்திரம். மகிமையானவரே எமக்கு ஸ்தோத்திரம், மகிமையானவரே எமக்கு ஸ்தோத்திரம். உன்னதமானவரே எமக்கு ஸ்தோத்திரம், உன்னதமானவரே எமக்கு ஸ்தோத்திரம். உண்மையுள்ள தெய்வமே, உம்மை உயர்த்துகிறோம், வரவேற்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எமக்கு நன்றி, ஆண்டவரே எமக்கு நன்றி, ஆண்டவரே எமக்கு நன்றி. ஹalleluya 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 ஹalleluya. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நல்லவர் 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 நல்லவர். போதுமானவரே எமக்கு ஸ்தோத்திரம், போதுமானவரே எமக்கு ஸ்தோத்திரம். கிருபைகள் நிறைந்தவரே எமக்கு ஸ்தோத்திரம், கிருபைகள் நிறைந்தவரே எமக்கு ஸ்தோத்திரம். கிருபைகள் தருகிறவரே எமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஹalleluya 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 ஹalleluya. ரத்தஞ்செயம் 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 ரத்தஞ்செயம். ஆமென். கண்மலையானவர் கண்மலையானவர். ஆமென். கண்மலையானவர் கண்மலையானவர் கண்மலையானவரே. ஆமென். ஹalleluya 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 ஹalleluya. ஆமென் 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 ஆமென். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. நன்றி அப்பா உமக்கு நன்றி, நன்றி அப்பா உமக்கு நன்றி. ஹalleluya 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 ஹalleluya. ஆமென். ஹalleluya 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 ஹalleluya. ஆமென். நாங்கள் உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. நீ எபினேசரே, ஆராதனை என் துணையாளரே,
ஆராதனை. எபினேசரே ஆராதனை. என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை. மண்டிடுவேனும் பாதத்திலே, மண்டிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை. என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை. என் துணையாளரே. நீரென் மேல் வைத்த உம் கிருபையினால் நிர்மூலமாகாமல் காத்தீரையா. நீரென் மேல் வைத்த உம் கிருபையினால் நிர்மூலமாகாமல் காத்தீரையா. மறந்தீரோ என்று நான் அழுதேனையா. மறந்தீரோ என்று நான் மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா. மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ. மண்டிடுவேனும் பாதத்திலே, மண்டிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை. என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை. என் துணையாளரே. கிருபையுள்ள பிதாவே, நல்ல ஆண்டவரே, எங்களுக்கு ரட்சிப்பையும் ரட்சிப்பின் நிச்சயத்தையும் தந்தவர். உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே வரும்படிக்கு ஜீவன் சுகம் பலன் தந்து எங்களை காத்து வழி நடத்தி வருகிற தெய்வம். ஆண்டவரே, உம்மை உயர்த்துவதற்கு, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவதற்கு திரும்பவும் சபையாய் இந்த வாரத்தில் கூடி வரும்படிக்கு கர்த்தர் கொடுத்த பெரிதான தயவுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, அருமையான இந்த நாளுக்காக, இந்த ஆராதனை நேரத்திற்காக உமக்கு நன்றி. இந்த நாளிலே நாங்கள் தொடர்ந்து செய்ய இருக்கிற எங்கள் ஆராதனைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து தாரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபம் அதனுடைய விளைவாய் நீர் எங்கள் பகுதியிலே தந்திருக்கிற நல்ல ஆசீர்வாதமான இந்த மழைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களை கேட்கிறீர். உண்மையில் நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் இன்னும் வளரும்படிக்கு இது எங்களுக்கு உதவியாய் இருக்கிறது. ஆண்டவரே, இது ஒரு நாளும் எங்களுக்கு தடையாய் இல்லாதபடிக்கு நாங்கள் விசுவாசத்தில் பலப்பட எங்களுக்கு கிருபை தாரும். இந்த மழை நடுவிலே நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் வந்து சேரும்படிக்கு நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வந்து கொண்டிருக்கிற எல்லாரையும் கர்த்தர் ஒன்று சேர்ப்பீராக, ஒரு மனதை தருவீராக. ஆண்டவரே, உம்முடைய நல்ல ஆவியானவர் எங்களை உம்முடைய செம்மையான வழியிலே நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆராதனைக்கு விரோதமான எல்லா தடைகளும் ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் ஒரு மனப்பட்டு இந்த இடத்துல இருந்து உம்மை ஆராதிக்கும் போது ஒரு சிறு கூட்டமாய் உம்முடைய நாமத்தை இந்த இடத்துல இருந்து நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கும் போது அதனால எங்கள் வாழ்க்கை
தேவையான ஆசீர்வாதங்கள் பரத்திலிருந்து இறங்கி வரட்டும். நன்மைகள் பரலோகத்திலிருந்து எங்களுக்கு இறங்கி வரட்டும். இந்த பூமியிலே நாங்கள் என்ன பிரயாசப்பட்டாலும், என்ன உழைத்தாலும், ஆண்டவரே என்ன திட்டங்களை தீட்டியிருந்தாலும், ஆண்டவரே எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுகிறவர் நீர். காரியங்களை கைகூடி வர பண்ணுகிறவர் நீர். ஆண்டவரே, அந்த விசுவாசத்தோடு எங்களுடைய வாழ்வின் ஆண்டவரே முழுமையை நாங்கள் பெறுவதற்கு இந்த நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். ஆமென். எங்கள் விசுவாசத்தின் படியே நீர் எங்களுக்கு செய்வீராக. ஆமென். நம்முடைய நாமத்தை நாங்கள் தொடர்ந்து மகிமைப்படுத்தவும் ஆராதிக்கவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை செய்வீராக ஆண்டவரே. ஆமென். ஸ்தோத்திரம். உடைய கிருபை, உடைய பிரசன்னம் இந்த இடத்தை தொடர்ந்து நிரப்பட்டும். இன்னும் அநேகர் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உயர்த்தத்தக்கதாக, மகிமைப்படுத்தத்தக்கதாக நாங்கள் செய்கிற ஆராதனை, நாங்கள் செய்கிற ஜெபங்கள் அப்படிப்பட்ட மக்களுக்கு ஒரு பெரிய வழியை உண்டு பண்ணி கொடுக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பரலோகம் மகிமைப்படட்டும். பரலோகம் இந்த நேரத்தில் எங்கள் நிமித்தம் ஆண்டவரே மகிழ்ச்சி அடையட்டும் என்று சொல்லி எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். உம்முடைய பாதத்தில் நெருங்கி வருவதற்கு ஆண்டவரே தடையாக இருக்கிற எங்கள் குற்றங்கள், பலவீனங்கள், பாவங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் இந்த காலை நேரத்தில் நீர் ஒரு விசை கூட உம்முடைய சிலுவையின் இரத்தத்தினால் கழுவும்படிக்காக ஜெபிக்கிறோம். சிலுவையிலே நீர் சிந்தி நம்முடைய இரத்தம் எங்களை நீக்கி, எங்கள் பாவங்களை நீக்கி எங்களை சுத்திகரித்திருப்பதற்காக நன்றி சொல்லுகிறோம். ஆமென். நாங்கள் பாவம் இல்லை என்று சொல்லாதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறோம். கர்த்தர் கிருபையினால் எங்கள் பாவங்களெல்லாம் மன்னித்திருக்கிறார் என்கிற விசுவாசத்தோடு நாங்கள் இந்த இடத்துல ஆண்டவரை அமர்ந்திருக்கும்படிக்கு எங்களுக்கு நீர் கிருபை செய்யும். சிறுவர்கள் முதற்கொண்டு முதிர் வயது உள்ளவர்கள் வரைக்கும் ஒருமித்து ஒரு மனதோடு ஆண்டவரே நம்முடைய நாமத்தை உயர்த்த நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக. ஆமென். நம்முடைய நாமம் தொடர்ந்து எங்கள் மூலமாய் மகிமைப்படட்டும். இந்த கட்டடத்துக்குள்ளே இருந்து நாங்கள் செய்கிற, நாங்கள் யோசிக்கிற, ஆண்டவரே நாங்கள் பேசுகிற எதுவும் உம்மை மகிமைப்படுத்துகிறதாக இருக்கட்டும். உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறதாக இருக்கட்டும். ஆமென். எங்கள் சிந்தையிலே நாங்கள் வீணராகாதபடிக்கு ஆண்டவரே எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம், எங்கள் நினைவுகள் எல்லாம் உம்மையே உயர்த்துவதாக இருக்கட்டும். உம்முடைய செயல்களை சிந்திப்பதாக இருக்கட்டும். ஆண்டவரே, அதற்கு எதிரிடையாய் நிற்கிற ஆண்டவரே எங்கள் மன ஆமென் நினைவுகளை ஆமென் உம்மை சார்ந்து இல்லாதபடிக்கு செய்கிற எல்லா அந்தகார வல்லமைகளை நாங்கள் கடிந்து கொள்ளுகிறோம். எங்கள் மனதை சிறைப்பிடிக்கிற எல்லா அசுத்த ஆமென் அந்தகார வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செயலிழந்து போகட்டும். ஆண்டவரே, ஆமென். நம்முடைய நாமத்தை நாங்கள் நேரம் எடுத்து உயர்த்த, நேரம் எடுத்து ஆராதிக்க நேரங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பாடல்களை ஆசீர்வதித்து தார். வசனத்திலிருந்து எங்களோடு கூட பேசும். நாங்கள் வாசிக்கிற போது ஆண்டவரே சங்கீதங்கள், அந்த வார்த்தைகள் எங்களோடு கூட பேசட்டும். நாங்கள் படைக்கிற காணிக்கைகள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். ஆண்டவரே, இந்த ஜெபம் முதல் நாங்கள் ஆசீர்வாதம் சொல்லி இந்த இடத்திலிருந்து ஆண்டவரே எங்கள் வீடுகளுக்கு, வேலைகளுக்கு திரும்ப புறப்பட்டு செல்லுகிற நேரம் வரைக்கும் இருக்கிற எல்லா நேரங்களையும் ஆவியானவர் பொறுப்படுத்த நடத்தட்டோன்னு சொல்லி நாங்கள் எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். முழுவதுமாய் ஆவியானவருடைய கரங்களில் எங்கள் ஒவ்வொருவரையும் சமர்ப்பிக்கிறோம். ஆமென். பலிபீடத்திலே பலி பொருட்கள் ஆண்டவரே சமர்ப்பிக்கப்படுவது போல எங்கள் ஆவி, எங்கள் ஆத்துமா, எங்கள் சரீரம் எல்லாவற்றையும் உடைய பலிபீடத்திலே வைக்கிறோம். சுகந்த வாசனையான ஆண்டவரே ஜீவ பலிகளாய் நிறங்களை ஏற்றுக்கொள்ள நாங்கள் ஆண்டவரே உம்முடைய கரங்களில் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்கள் எல்லாம் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். உட்காரெல்லாம் தொடர்ந்து பாடல்களை பாடி ஆண்டுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர் என்று ஜனங்களெல்லாம் பாடி துதித்த போது ஆமென் கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டது போல நல்ல மழை ஆண்டு தந்திருக்கிறார். சந்தோஷம். இது போல் நம்ம ஊரை பார்க்குறக்கு ரொம்ப நாள் ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம்.
சரியா சீசன் ஆரம்பிச்சிருக்குது. அல்லேலூயா. நமக்கும் ஒரு நல்ல சீசன் சீக்கிரம் ஆரம்பிக்கட்டும். மழை வறட்சி எல்லாம் மாற ஆரம்பிச்சிருக்கிறது போல நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வறட்சிகளும் மாறுவதற்கு ஆவிக்குரிய மழையை அவர் பரலோகத்திலிருந்து பெய்ய பண்ணுவாராக. மழை வரணுன்னா இடி முழக்கம்லாம் வரணும். அல்லேலூயா. எது இடி முழக்கம்? நீங்களும் நானும் போடுற சத்தம், நீங்களும் நானும் கைகள் கொண்டு தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துகிற அந்த சத்தம் பரலோகத்திலிருந்து ஒரு பெரிய மழையை ஆமென் கொண்டு வருவதாக. விசுவாசத்தோடு இன்னைக்கு நேரம் எடுத்து கர்த்தரை நம்ம ஆராதிக்க போகிறோம், பாட போகிறோம். தொடர்ந்து அவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக நாட்களாக நாம் மழைக்காக ஜெபித்தது உண்டு. இன்றைக்கு ஆண்டவர் அதை வெளியரங்கமாய் பார்க்க கிருபை செய்தது போல நம்முடைய ஜெபங்கள், நாம் அந்தரங்கத்திலே பண்ணுகிறதான ஜெபங்களையும் ஆண்டவர் கேட்டு நமக்கு பதில் தர அவர் போதுமானவராயிருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு திரும்ப செய்யாதது எது அப்படின்னா, ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் நம்ம என்ன செய்ய மாட்டார்? ஆராதிக்க மாட்டார். ஆமென். அப்படிதானே? அப்படிதானே இல்லையோ? இங்கே தானே இருக்கீங்க. ரொம்ப குளிராக இருக்கா உங்களுக்கு? ஓகே, உங்களுக்கு ரொம்ப குளிராக இருந்துச்சுன்னா நல்ல கைகளை தட்டி பாடுங்க. உடம்புக்குள்ளே ஒரு எலக்ட்ரிக் ஷாக் அடிக்கும், உங்களுக்கு நல்ல ஒரு சூடாக இருக்கும். ஆமென். நீங்கள் வந்திருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆமென். நம்ம விசுவாசம் எப்போ ஆட்டம் காணும் அப்படின்னா, நம்முடைய பாடுகள் நேரத்துலையும் பிரச்சனை நேரத்துலையும் நாம் எப்படி இருக்கிறோமோ அதை தான் நாம். ஆமென். இப்போ பாட போகிறோம். கர்த்தரை தெய்வமாக கொண்டோர் இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோர் நடுவழியில் நின்று போவதில்லை. ஆமென். கர்த்தரை தெய்வமாக கொண்டோர் இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோர் நடுவழியில் நின்று போவதில்லை. கர்த்தரை தெய்வமாக கொண்டோர் இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோர் நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். கர்த்தரை தெய்வமாக கொண்டோர் இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. எல்லாரும் பாடலாமா? கரங்களை தட்டி. ஆதரவாய் கொண்டோர் நடுவழியில் நின்று போவதில்லை, வெறுமையானதை முன்னறிந்ததா தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. வெறுமையானவள் முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். கர்த்தரை தெய்வமாக கொண்டோர் இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை,
அவரை தலைமுறையாய் ஆராதிப்போமே அவரை முழு மனதாய் ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய் கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாருங்க, இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை என்று பாடலுடைய வரி சொல்லுகிறது. ஆனால் இல்லை, அநேக வெட்கங்கள், அவமானங்கள், அநேக கண்ணீரின் பாதைகள், வியாதிகள், உபத்திரவங்கள் வழியாக நாம் போய்கொண்டிருக்கிறோம். நாம் வெட்கப்பட்டதில்லை என்று பாடி பாடி ஒரு நாளிலே நிச்சயமாகவே ஆண்டவர் அந்த வரிகளுக்கு ஏற்றது போல நம்முடைய வாழ்க்கையை அவர் மாற்றுவார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவைகள், நம்முடைய ஆசைகள் எல்லாம் ரொம்ப பெருசு. அதை நிறைவேற்ற வேண்டும் என்றால் மனிதனால் கூடாது. ஏனென்றால் நம்மாலே முடியாது. நமக்கு இருக்கிறதான பல லட்சமான தேவைகள் அதெல்லாம் நம்முடைய குறைவான சம்பாத்தியத்திலே அதை பூர்த்தி செய்ய முடியாது. ஆனால் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தராய் இருக்கிறபடியினாலே நிச்சயமாகவே நம்முடைய மன விருப்பங்களை நமக்கு நிறைவேற்ற அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, வரிப்படி சொல்லுகிறது, வெறுமையானதை முன் அறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறி கொண்டாரே, இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பி விட்டாரே. அநேக நேரங்களில் நம்முடைய பர்ஸ் காலியாக இருக்கிறது, அக்கௌண்ட் காலியாக இருக்கிறது உண்மைதான். அநேக நேரங்களில் ஆலயத்தில் வந்திருந்து என்ன சொல்லி ஜெபிக்க, என்ன பாடன்னு கூட நமக்கு தெரியாமல் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் விரும்புகிறது நம்முடைய பர்ஸ் காலியாகிறதோ அல்லது ஏதோ ஒன்று காலியாகிறதோ அல்ல, நம்முடைய இருதயம் காலியாக இருக்கும் என்றால் அதை ஆண்டவர் தம்முடைய வல்லமையினாலே நிரப்ப அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னதான் நாம பிரயாசப்பட்டாலும் நம்முடைய பிரயாசத்தோடு கூட ஆண்டவருடைய கரமும் வரவில்லை என்றால் நம்முடைய பிரயாசம் எல்லாம் வெறுதாவாய் போகும், அது வேஸ்டா போயிடும். எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? ஹல்லேலூயா. நீங்கள் நல்ல படிக்கிறவர்களாக இருந்தால் நமக்குள்ள ஒரு எண்ணம் இருக்குது, எனக்கு அப்படி இருந்திருக்கு, நான் நல்லா படிக்கிறேன் அதனால நான் நல்ல மார்க் வாங்குறேன் என்று சொல்லி. ஆனால் ஒரு நாளிலே ஆண்டவர் என்னோடு கூட பேசினார், நீ என்னதான் படித்தாலும் பல மணி நேரம் புஸ்தகத்தோடு கூட நீ கிடந்தாலும் பாருங்க, எக்ஸாம் எழுதும் பொழுது படித்ததை ஞாபகப்படுத்துகிறவர் நான் என்று சொன்னார். ஆமென். நீ என்னதான் முக்கி படித்தாலும் நீ எக்ஸாம் எழுத போகும் பொழுது உனக்கு எந்த வியாதியுமே இல்லாமல் இருக்கணும்னா அது என்னால தான் என்று சொல்லி ஒரு நாளிலே என்னுடைய வாழ்க்கையை நான் தேவனுக்கு அர்ப்பணித்தேன். நிச்சயமாக சொல்லுகிறேன், நான் படித்து நான் நினைத்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும் என்றால் கூட நான் இப்படி இருந்திருக்க மாட்டேன். ஆனால் தேவனுடைய திட்டத்திற்கு ஒரு நாள் என்னை அர்ப்பணித்த போது நிச்சயமாகவே ஆண்டவர், குறைவுகள் உண்டு, அநேக நெருக்கடிகள் உண்டு, ஆனாலும் ஆண்டவர் என்னை நிறைவுக்குள்ளாக நடத்துகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நான் சம்பாதிக்கிறேன், நான் இதை பண்றேன், நான் அதை பண்றேன். இல்லை இல்லை, நம்மை கொண்டு கர்த்தர் செய்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த லைனை பாடலாமா? வெறுமையானதை முன்னறிந்ததான் தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. வெறுமையானதை முன்னறிந்ததான் தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டோம் நிரம்பாத என் படகை நிரப்பி விட்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டோம் நிரம்பாத என் படகை நிரப்பி விட்டாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையா பழமா, ஆராதிப்போமே அவரை. ஆமென். ஆராதிப்போமே கர்த்தரை, கர்த்தரை
அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. பாதி வழியில விட்டுட்டு போகிறதற்கு அவர் மனிதன் அல்ல. நம்மில் எதை துவங்கினாரோ அதை மரண பரியந்தமும் நம்மை கொண்டே நிறைவேற்றுவார். ஆமென், அல்லேலூயா. நம்மால ஜெபிக்க முடியாது, வேதத்தை வாசிக்க முடியாது, நம்மால ஒரு பரிசுத்தமான வாழ முடியாது, நம்மால லட்சக்கணக்கான பணங்களை சம்பாதிக்க முடியாது. அப்ப யார் தான் செய்வார்? ஆண்டவர் நமக்குள்ள இருந்து நம்மை இயக்குகிற தேவனாயிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. மோசேயை கொண்டு கர்த்தர் பலத்த காரியங்களை செய்தார். அன்றைக்கு அவருக்கு தேவைப்பட்டது மோசே. ஆனால் இன்றைக்கு தேவைப்படுகிறவர்கள் இந்த கட்டிடத்தில் இருக்கிறதான நீங்களும் நானும். ஆமென், ஹல்லேலூயா. தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார். இயேசு ராஜா வருகிறார். நம்முடைய தமிழ்நாடு மினிஸ்டர், நம்முடைய சிஎம் ஸ்டாலின் நம்முடைய பட்டணத்திற்கு வருவார் என்றால் நம்ம யாருமே அவரை தடை செய்ய முடியாது. நீங்கள் வரக்கூடாது, நம்ம வீட்டுக்கு வந்தால் கூட நம்ம சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வோம். அதுபோல தான் ஆண்டவர் அவர் இறங்கி வந்தால் யாரும் தடை செய்ய முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வைத்திருக்கிற அற்புதத்தை யாரும் தடுக்க முடியாது. ஒரு சிஎம்முக்கே அப்படிப்பட்ட அதிகாரங்கள் இருக்கும் என்றால் நம்முடைய தேவன் அவர்கள் எல்லாம் உருவாக்கின சிருஷ்டிகர். ரெண்டு கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள், கதவுகளே திறந்து வழிவிடுங்கள். இதுவரைக்கும் நாம் உயர முடியாதபடிக்கு எடுத்து வைக்கிற எல்லா அடிகளும் தோல்விகள் தான், அவமானங்கள் தான். ஆனால் படைகளின் ஆண்டவர் பராக்கிரமம் நிறைந்தவர் உள்ளே வருகிற பொழுது கர்த்தர் நமக்கு அனுகூலமான வாசல்களை அவர் திறந்து தர போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நன்மைகளை நம்முடைய தகப்பனே செய்ய முடியாது, தாய் கூட செய்ய முடியாது. ஆனால் ஆண்டவர் நமக்காக செய்து தருவார். எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார். இயேசு ராஜா வருகிறார். தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார். இயேசு ராஜா வருகிறார். யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. யார் இந்த மகிமையின் ராஜா? மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா. தலைகள் உயரட்டும், கதவு
ஹல்லேலூயா. இன்னும் ஒரு பாடலை பாடி அவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் என்று போற்றிடும் நாமம் கிறிஸ்தேசுவின் நாமமே. அந்த பாடலை நாம் பாடி அவனுடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? நாம் அவரை உயர்த்த உயர்த்த அவர் நம்மை உயர்த்துவார். ஆமென். எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் என்று போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. பள்ளமா. எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் என்று போற்றிடும் நாமம் கிறிஸ்தேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா. ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். பாவத்திலிருந்து ரட்சித்ததே இயேசுவின் நாமமே. பாவத்திலிருந்து ரட்சித்ததே இயேசுவின் நாமமே. நித்திய நரகத்திலிருந்து விடுவித்ததே கிறிஸ்தேசுவின் நாமமே. நித்திய நரகத்திலிருந்து விடுவித்ததே கிறிஸ்தேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் என்று போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. பள்ளமா. எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் தலைமுறையும் என்று போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. சாத்தானின் மேல் அதிகாரம் தந்ததே இயேசுவின் நாமமே. சாத்தானின் மேல் அதிகாரம் தந்ததே இயேசுவின் நாமமே. சத்ரு கோட்டைகளை தகர்ந்தெறிந்திடுதே கிறிஸ்தேசுவின் நாமமே. சத்ரு கோட்டைகளை தகர்ந்தெறிந்திடுதே கிறிஸ்தேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே. எல்லாரும் ஒருமித்து சபையாக ஆண்டவரை நாம் உயர்த்த போகிறோம். அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் என்று போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின்
மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் என்று போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் என்று போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே, இயேசு நாமமே, ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? இயேசு நாமமே, ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா, ஹோசன்னா, அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, ஹோசன்னா, அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ரெண்டு கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? பாவத்திலிருந்து ரட்சித்தது, சாத்தானின் மேலே நமக்கு அதிகாரம் தந்திருக்கிறது, சத்துரு கோட்டைகளை தகர்த்தெறியக்கூடிய வல்லமைகளை கத்த நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி பாடலாமா? இயேசு நாமமே, ஜெயம் ஜெயமே. எல்லா கரங்களும் உயரட்டுமே. எத்தனை பேரு இயேசு நாமம் தான் இந்த உலகத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்பினால்? சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே, ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா, ஹோசன்னா, அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, ஹோசன்னா, அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இருக்கிற இடங்களில் எழுமி நின்று, ஆண்டவரை இதுவரைக்கும் உடைய கிருபை எங்களை தாங்கினது, இதுவரை உடைய நாமத்தின் நிமித்தம் ஆண்டவரே நாங்கள் வெற்றியோடு வாழ எங்களுக்கு கிருபை செய்தீர். இன்னும் நீர் எங்களை பலப்படுத்தணும், இன்னும் நீர் எங்களை உயர்த்தணும். ஹல்லேலூயா. இதுவரை தாங்கின உம்முடைய கரம், இதுவரை நடத்தின உம்முடைய கரம் எங்களை இன்னும் நடத்தின ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர் ஆண்டவரே. நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் நல்லவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட, ரெண்டு கைய உயர்த்தி, கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, 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 மாறாத. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின, உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. ஓ கிருபையே, மாறாத. பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம். உம்முடைய இரக்கங்களுக்காக ஆண்டவரே, உம்முடைய தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதுவரைக்கும் உம்முடைய கிருபையினால் எங்களை தாங்கி நடத்தி
இந்த மாதத்தின் இந்த வாரம் வரைக்கும் நீர் எங்களை கொண்டு வந்திருக்கிறீர். நாங்கள் உம்முடைய சமூகத்தில் நின்று சொல்லுகிறோம், ஆண்டவரே, நாங்கள் அல்ல, நீங்க தான் எங்களை கொண்டு வந்தீங்க. உங்க கிருபை தான் எங்களை நிலைநிறுத்தினது. உம்முடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் உம்மை ஏற்றுக்கொண்ட அனைவரையும் உம்முடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்த தெய்வம். உம்முடைய பிள்ளைகளாய் நினைத்து நீர் எங்களை இதுவரைக்கும் நிலைநிறுத்தி இருக்கிறீர். எத்தனை எதிர்ப்புகள், எத்தனை சோர்வுகள், எத்தனை பலவீனங்கள், தேவையில்லாத மனித ஆண்டவரே வார்த்தைகள், அதனால ஏற்பட்ட சோர்வுகள், இவை எல்லாவற்றையும் நாங்கள் கடந்து வந்தோம். உம்முடைய கிருபையினாலே மாத்திரமே. உம்முடைய சமூகத்தில் நின்று, உம்முடைய ஆலயத்தில் நின்று நாங்கள் அதற்கு நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து அந்த கிருபை எங்களை தாங்கட்டும். மீதமான ஆராதனை நேரங்களை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். நடத்தி தாரு. நாங்கள் படைக்க இருக்கிற காணிக்கைகள், ஆண்டவரை நாங்கள் வாசிக்க இருக்கிற வேத பகுதி, எல்லாவற்றிலையும் உடைய கரம் எங்களோடு கூட இருக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஜெபம் தேவைப்படுகிற ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆமென். யாருக்காகவும் நாங்கள் இந்த நேரத்தில் நின்று ஜெபிக்கிறோம், அவர்கள் எல்லாரையும் உடைய கிருபை தாங்குவதாக. தூரத்திலும் சமீபத்திலும் இருக்கிற எங்கள் மக்களை நாங்கள் நினைக்கிறோம். வெளி ஊர்களில், வெளிநாடுகளில், ஆண்டவரே, வெளி மாநிலங்களில், வேலைகளில் இருக்கிற, படிப்புகளில் இருக்கிற எங்கள் பிள்ளைகள் எல்லாரையும் நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டவரே, தூர இடங்களில் இருந்தாலும் உம்முடைய கிருபை அவர்களை தாங்கி தொடர்ந்து நடத்தட்டோன்னு சொல்லி எல்லா துதியும் கனம் மகிமை உமக்கே செலுத்தி எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். எங்கள் நல்ல பரலோக பிதாவே, ஆமென். இந்த வண்ணமாக ஒரு வேத பகுதியை வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 109வது சங்கீதம், சங்கீதம் 109. ஆமென். நாம் வாசிக்கலாம். ஹல்லேலூயா. நான் துதிக்கும் தேவனே, மௌனமாயிராதேயும். பகையுண்டாக்கும் வார்த்தைகளால் என்னை கொண்டு சுகாதாரம் இல்லாமல் என்னோட போர் செய்கிறார்கள். நன்மைக்கு பதிலாக எனக்கு தீமை செய்கிறார்கள். என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை பகைக்கிறார்கள். அவன் நியாயம் விசாரிக்கப்படும் போது குற்றவாளியாக கடவன். அவன் ஜெபம் பாவமாக கடவது. அவன் பிள்ளைகள் திக்கற்றவர்களும் அவன் மனைவி விதவையுமாக கடவர்கள். கடன் கொடுத்தவன் அவனுக்கு உள்ளதெல்லாவற்றையும் அபகரித்துக் கொள்வானாக. அவன் பிரயாசத்தின் பலனை அந்நியர் பறித்துக் கொள்ள கடவர்கள். அவன் சந்ததியார் நிர்மூலமாக கடவர்கள். இரண்டாம் தலைமுறையில் அவர்கள் பேர் அற்று போவதாக. அவைகள் நித்தமும் கர்த்தருக்காக இருக்க கடவது. அவர்கள் பேர் பூமி இல்லாமல் நிர்மூலமாவதாக. லாபத்தை விரும்பினான், அது அவனுக்கு வரும். அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமற் போனான், அது அவனுக்கு தூரமாய் விலகி போகும். அது அவன் மூடிக்கொள்கிற வஸ்திரமாகவும் நித்தமும் கட்டிக்கொள்கிற கச்சையாகவும் இருப்பதாக. ஆண்டவராகிய கர்த்தாவே, உமது நாமத்தின் நிமித்தம் என்னை ஆதரித்து நலமானதினால் என்னை தாயும் நெல்லை போல் அகன்று போனேன். வெட்டு கிளியை போல் பறக்கடிக்கப்படுகிறேன். நான் அவர்களுக்கு நிந்தையாய்
உண்மையானேன். அவர்கள் என்னை பார்த்து தங்கள் தலையை துலுக்குகிறார்கள். இது உமது கரம் என்றும் கர்த்தாவே தேவரீர் இதை செய்தீர் என்றும் அவர்கள் அறிவார்களாக. என் விரோதிகள் லச்சையால் மூடப்பட்டு தங்கள் வெட்கத்தை சால்வையைப் போல் தரித்து கொள்ள கடவர்கள். வாசிப்போம். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்கள் நின்று எளியவனுடைய ஆத்துமாவை ரட்சிக்கும்படி அவர் அவன் வலது பரிசத்தில் நிற்பார். ஆமென். உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பெருங்காற்று மடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்று மடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. யாவே ஹல்லே ஹல்லேலூயா. யாவே ஹல்லே ஹல்லேலூயா. உட்காரலாம். ஆண்டவருடைய நல்ல நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறதுல சந்தோஷப்படுகிறோம். இந்த நல்ல சூழ்நிலையை ஆண்டவர் நமக்கு உருவாக்கி தந்து அவரை ஆராதிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை செய்து வருகிறார். அவருடைய கிருபை என்றென்றைக்கும் அது பெரியதாக இருக்கிறது. இந்த ஆராதனைக்கு வந்த உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நமக்கு ஆராதனைகள் ஞாயிறு தோறும் காலை 8:30 10:30 வரைக்கும் நடைபெறும். ஆராதனைகளில் குடும்பமாக நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். மாலை நேரத்தில் ஹிந்தி ஆராதனை இருக்கிறது. உங்கள் ஹிந்தி பேசுகிற அறிமுகமானவர்கள் இருந்தால் அவர்களை ஹிந்தி ஆராதனைக்கு அனுப்பி கொடுக்க உங்களை அன்பாக கேட்கிறோம். வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம் சபையில் வைத்து நடைபெறும். பெண்கள் ஜெபம் புதன்கிழமை மாலை சபையில் வைத்து நடைபெறும். இடையில் நடைபெறுகிற எல்லா ஜெபங்களிலையும் நீங்கள் கலந்து கொள்வதற்கு உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். சண்டே ஸ்கூல் உண்டு. வாலிபர்கள் ஜெபம் மாலை நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமையில் நடைபெறுகிறது.
போன வாரம் நடைபெற்றது ஆசீர்வாதமாக இருந்தது. மற்ற பிள்ளைகளும் அதில் நீங்கள் பங்கு பெறுவதற்கு நாங்கள் உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. அருமையான இந்த நல்ல காலை நேரத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். நீங்களும் நானும் இன்னைக்கு ஆராதிக்க வந்திருப்பதே அவர் நமக்கு தந்த மிகப்பெரிய ஆசீர்வாதங்களிலே ஒன்று. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத பாக்கியம் அவர் நமக்கு தந்திருக்கிறார். நம்முடைய கண்களை அவர் திறந்திருக்கிறார். அவர்தான் தெய்வம் என்று அறிவதற்கான பாக்கியத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். அதுவே பெருசுன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவரிடத்திலிருந்து ஆசீர்வாதம் பெறுகிறது ஒரு பக்கத்தில் இருந்தாலும், அவர் சமூகத்தில் ஆசீர்வாதம் இருக்குது அப்படின்ற கண்டுபிடிக்கிறதும், அவர் ஆராதிக்க வந்திருப்பதுமே, ஆராதிப்பதற்கு பாக்கியம் கிடைத்திருப்பதுமே அவர் நமக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதங்களில் ஒன்று. அதற்கு நீங்களும் நானும் பங்குள்ளவர்களாக இருக்கிறோம். ஆகார் என்கிற அடிமை பெண், அவள் அடிமையாக இருந்தாலும் எஜமானியாய் கர்த்தர் அவளை மாற்றியிருந்தார். அவளுடைய வாழ்க்கையிலிருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 21வது வசனம் 17 சில வசனங்களை நாம் மையமாக வைத்து ஆண்டுடைய வார்த்தைகளை நாம் தியானிப்பதற்கு ஆண்டவர் கிருபை செய்து வருகிறார். ஆண்டவர் நல்லவர். ஆகார் என்கிற ஒரு அடிமை பெண்ணை எஜமானியை போல மாற்றி அவளையும் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்திற்குள்ளாக ஆண்டவர் நடத்தினதாக நாம் தியானித்து வருகிறோம். ஸ்தோத்திரம். எல்லாருமே அவளை கைவிட்டார்கள். ஆனால் ஆண்டுடைய பெரிதான கிருபை அவளுக்கு இருந்தபடினாலே ஆண்டவர் அவளுடைய நெருக்கடியான தருணத்தில் அவளுக்கு உதவி செய்து அவளை கர்த்தர் வாழ வைத்தார். அல்லேலூயா. நீங்களும் நானும் நெருக்கடியான சூழ்நிலையில் இருக்கிற போது நமக்கு சரியாக நம்முடைய வாழ்க்கையில் வந்து உதவி செய்வதற்கு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் எப்போதுமே போதுமானவராக இருக்கிறார். இன்றைக்கும் அவளுடைய வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு அடிப்படையாக இன்னொரு வேத வசனத்தை நீங்கள் வாசிப்பதற்கு விரும்புகிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 6வது அதிகாரம். ஸ்தோத்திரம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை நம்ம எல்லாரும் முதலாவது சேர்ந்து வாசிக்க விரும்புகிறேன். தெரிந்த ஒரு வேத பகுதி, ரொம்ப அருமையான ஒரு வேத வசனத்தை எபிரேய ஆசிரியர் நமக்கு எழுதி தந்திருக்கிறார். ஆமென். எபிரேயர் 6வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம் வாசிக்கலாமா சேர்ந்து? ஸ்தோத்திரம். ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் ஆமென். நம்முடைய பிரயாசங்களை மறக்காத ஒரு தேவனை நீங்களும் நானும் நம்புகிறோம், ஆராதிக்கிறோம். அவருக்காக அவர் சார்ந்து செய்கிற எந்த பிரயாசத்திற்கான பலனையும் அவர் 100% அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் நம்ம நிறைய பிரயாசப்படுகிறோம். ஸ்தோத்திரம். ஒரு ஜான் வயிற்றுக்காக மனுஷன் எவ்வளவோ பிரயாசப்படுகிறத பார்க்கிறோம். ஆனால் அந்த பிரயாசமெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் அது மாறிடும், ஒன்றும் இல்லாமல் போய்விடுகிறது. இல்லாவிட்டால் இன்னொரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற போது நம்ம அதற்கான பிரயாசத்தை தேட ஆரம்பிச்சிடுறோம். இந்த உலகம் நம்ம படுகிற பிரயாசத்திற்கு 100% பலனை நிச்சயமாக தந்துவிட முடியாது. நாம் செய்கிற வேலைகள், நமக்கு வேலை தந்திருக்கிறவர்கள், நாம் சம்பாதிக்கிற சம்பாத்தியங்கள், நமக்கு இருக்கிற இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் கூட நம்முடைய வாழ்க்கையில் நமக்கான பிரயாசத்தை நிச்சயமாக தந்து விடவே முடியாது. நம்மை திருப்திப்படுத்துவதற்கு ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் பரலோகத்தில் இருக்கிறது, நம்முடைய தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. ஒரு மனுஷன்
திருப்தி அடைவதற்கான எல்லா ஆசீர்வாதங்களையும் தேவன் பரலோகத்திலே வைத்திருக்கிறார். அதுதான் நம்மளை திருப்திப்படுத்தும். யோவான் சுவிசேஷத்தில் ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கிறார் பாருங்க, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமானது அல்ல, ஒருவரும் எடுத்துக்கொள்ள முடியாத நிலையான ஆசீர்வாதமான சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போயிருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். நம்ம திருப்தி அடையக்கூடிய ஆசீர்வாதம், நம்மளை திருப்திப்படுத்தக்கூடிய ஆசீர்வாதம் நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய தகப்பனிடத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அது வருகிற போது அப்படிதானே பவுல் சொல்றாரு, நிறைவானது வருகிற போது குறைவானது ஒளிந்து போகும். அன்பை குறித்து பவுல் சொல்லுகிற போது அன்பு என்கிற 10வது வரத்தை சபைக்கு பவுல் அறிமுகப்படுத்துகிற போது 9 வரங்களை குறித்து பேசிட்டு 10வது இப்படி சொல்றாரு, நிறைவானது வருகிற போது குறைவுள்ளது மாறி போய்விடும். நம்முடைய கரத்தில் வைத்திருக்கிறது எதுவுமே நமக்கு நிறைவானது அல்லவே அல்ல. அல்லேலூயா. பணம் நிறையா வந்தோடனே நமக்கு நிறைவு வந்துடுமா? இல்லை, அது காலி ஆகும்போது கவலையும் சேர்ந்து என்ன செய்து வருகிறது. சுகம் நமக்கு நிரந்தரமாக இருக்குமா? சிக்கன் குன்யா அப்படின்னு சொன்னாங்க, அது போய் கொரோனா வந்துச்சு. கொரோனா போய் இதுவரைக்கும் ஆண்டு கிருபையில் ஒன்றும் என்ன செய்யலை, புதுசாக வரல. எதுவுமே நிரந்தரமானது அல்ல. இந்த பூமிக்குரியது எல்லாமே நிரந்தரமானது அல்ல. சுகம், நாம் அனுபவிக்கிற இன்பம், நாம் உடுத்துகிறது, நாம் உண்கிறது, எதுவுமே நமக்கு ஒரு நிரந்தர சமாதானத்தை ஆசீர்வாதத்தை தந்து விடவே முடியாது. நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒன்று, என்னுடைய பிரயாசத்துக்கான முழுமையான பலன் நான் ஆராதிக்கிற என் தேவனாகிய கர்த்தரிடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. அல்லேலூயா. அவர் தருகிறது தான் என்னை முழுமையாய் ஆசீர்வதிக்கும், முழுமையாக திருப்திப்படுத்தும். அல்லேலூயா. அதனுடைய இன்னொரு அர்த்தம் என்ன? அவரை விட்டு, அவர் இல்லாமல் நம்மாலே ஒன்றும் செய்துவிட முடியவே முடியாது. அதற்கு சாட்சி தான் நீங்களும் நானும் வந்திருக்கிற தேவ சமூகம். இன்னைக்கு ஏன் வந்திருக்கிறோம்? மழை இருக்குது, நிறையா ஸ்தோத்திரம். நம்ம ரெஸ்ட் எடுக்கணும்னா வீட்டில் என்ன செய்திருக்கலாம், ஓய்வு எடுத்திருக்கலாம். ஆனாலும் மழையும் பொருட்படுத்தாமல் இன்னைக்கு நீங்களும் நானும் அவருடைய சமூகத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிறோம். இது எதை குறிக்கிறது? ஆண்டவர் எப்படி பார்க்குறாரு, ஆண்டவர் இதை எப்படி ஏற்றுக்கொள்வாருன்னா, பரவாயில்ல, நான் இல்லாமல் இவங்களால் இருக்க முடியாது, நான் இல்லாமல் இவர்களால் வாழ முடியாது, பாரு என்னை தேடி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மகிழ்ச்சி அடைகிறார். அல்லேலூயா. அவர் மகிழ்ச்சி அடைகிறது மட்டும் இல்லை, அதுதான் உண்மையும் கூட. ஆனால் மற்றவர்கள், தேவனை பார்க்க முடியாதவர்கள், தேவ சமூகத்துக்கு வர முடியாதவர்கள் இந்த பாக்கியத்தை இழந்தவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் நீங்களும் நானும் அந்த பாக்கியத்துக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, நீங்கள் வந்துடுறது நல்லது, ஏன்னா ஆசீர்வாதத்துக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறீங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒருவேளை தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு கால தாமதம் ஆகலாமே ஒழிய அவர் ஆசீர்வாதத்தை ஒரு நாள் தடுத்து போட மாட்டார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிள்ளைங்களை அவங்க போக்கிலே விட்டுருங்க. அவங்க என்ன செய்தாலும், கீழே விழுந்தாலோ சர்ச்சில் உள்ள பொருட்களை எடுத்து இழுத்து மேலே போட்டாலும் மட்டும் தடுக்கணும். அதுவும் உடமஸ்தர்கள் மட்டும்தான் தடுக்கணும். அல்லேலூயா. வேற என்ன உங்களை சுற்றி நடந்தாலும் என் முகத்தை தவிர வேற எங்கேயும் அசையே கூடாது. அப்படி அசைஞ்சிங்கன்னா வந்து கண்ணில் குத்திடுவேன். அல்லேலூயா. நம்ம பிரசங்கம் அப்போ தான் ஒரு ஃப்ளோவில் என்ன செய்யும், வரும். அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அதனால் பிள்ளைங்க இப்படியெல்லாம் வேணும்னு தானே ஜெபம் பண்ணியிருக்கிறோம். அதனால் அது ஆசீர்வாத குறைவு கிடையாது. அதை வந்து ஒரு மேட்டராக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நீங்கள் அதைத்தான் கவனிக்கிறீங்க, அப்படிதானே? உங்கள் கண்களை பறக்க விடுவானேன், இல்லாமல் போகும் பொருள் மேலே அப்படின்னு சொல்லியிருக்கு. இவங்கெல்லாம் இருக்கக்கூடிய ஆசீர்வாதம், அவங்க எப்போதும் நம்ம கூட தான் இருப்பாங்க. கவனிங்க, என்ன சொன்னேன் சரிங்களா? புயல் அடித்த மாதிரி வேகமாக போய்கிட்டு இருந்தது, இப்போ மறுபடியும் ஒரு பிரேக் விழுந்துடுச்சு பாருங்கள்.
பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, நீங்கள் வந்தது நல்லது, நீங்கள் ஆசீர்வாதத்துக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறீங்க. அல்லேலூயா. இந்த உலகத்தில் எந்த பிரயாசமோ, நம்ம இந்த உலகத்தில் எதை நினச்சி நம்ம பிரயாசப்பட்டாலும் அந்த பிரயாசத்துக்கான பலன் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவாய் வந்து விடுகிறது இல்லை. ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு ஐஸ்வர்யத்தை தருகிறதாக சாலமோன் சொல்கிறாரு. அதோடு வேதனை இல்லாத ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். இங்கே எபிரேயர் ஆசிரியர் 6வது அதிகாரத்தில் சபைக்கான அஸ்திபார உபதேசங்களை குறித்து அவர் எழுதுகிற போது ஸ்தோத்திரம் எழுதி முடிக்கிற அந்த டைமில் சொல்கிறார் பாருங்க, உங்களுடைய எல்லா கிரியைகளையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு செய்தது, அவர் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் காண்பித்த அன்பு பிரயாசம், இவைகள் எதையும் மறந்து விடுகிறதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்ல. என்ன சொல்ல வந்த, நம்ம தேவனை சார்ந்து செய்கிற எந்த முயற்சியும் எந்த பிரயாசத்தையும் ஆண்டவர் நமக்கு 100 பங்கு அப்படி தருகிறார். அல்லேலூயா. இப்போ இந்த உலகத்தில் கவனிங்களேன், ஒரு நல்ல பொருள் இருந்ததுன்னா நமக்கு அதனுடைய உடமஸ்தர்கள் சொந்தக்காரங்க நமக்கு கொஞ்சம் தான் தருவாங்க, அப்படி தானே? நிறைவாக தருகிறது இல்லை. ஏன்னா அது அவங்களுக்கு என்ன செய்கிறது, பயன்படுகிறது. ஆனால் ஆண்டவரை பாருங்கள், அவருடைய